வணக்கம். இன்று மீண்டும் உங்களை சந்திக்க நான் வந்துவிட்டேன். விருந்தோம்பல் அதிகாரத்தின் அடுத்த குறளாக வருவது, அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல். இதற்கு என்ன பொருள்? விருந்தினர்கள் நம் வீட்டிற்கு வருவாங்க. அவங்க எப்படிப்பட்ட எண்ணத்தோடு வருகிறார்கள், நல்லவர்களா கெட்டவர்களா தெரியாது. நாம் எல்லாருக்குமே நல்ல விருந்தினர் தான் நினைப்போம். அவர்களுக்கு நல்ல உணவையே நாம் படைப்போம் இல்லையா? அதனால் நாம் சந்தோஷம் அடைகிறோம். அப்படி விருந்தினராய் வருபவர்களை முகமலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு மகிழ்வோடு வரவழைத்து அவர்களுக்கு உணவும் அளித்து அவர்களுடைய நன்கு உரையாடி சந்தோஷமாக போற்றுகிறவர்கள், நடத்துபவர்கள்னு அர்த்தம். இங்கே போற்றுபவர்களின் இல்லத்தில் திருமகள் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி மிகவும் மகிழ்ச்சியோடு வந்து அமர்ந்து கொள்ளுவாளாம். விருந்தோம்பலை சிறப்பாக செய்தால் திருமகள் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி நமது இல்லத்தில் சந்தோஷத்தோடு வந்து அமர்ந்து கொள்ளுவாள். ஏன்? நல்லா உபசரிக்கிறோம், அன்போடு பழகுகிறோம் இல்லையா? அந்த ஒரு பண்பிற்காகவே அவள் மனமகிழ்ச்சியோடு நமது வீட்டில் வந்து தங்குவாள் என்று இந்த குறளானது கூறுகிறது. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம். நன்றியுடன் நான்.